ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிருமிகள் மைக்ரோப்ஸ் அப்படிங்கிற மைக்ரோஸ்கோப்பி வீடியோ போடும்போது பிருந்தாவதி அப்படிங்கிறவங்க ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கூல் ட்ரிங்க்ஸில் எடுங்க மேம்னு கேட்டிருக்காங்க. நானும் பக்கத்து கடையில் போயிட்டு என்னென்ன கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கோ எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். அதில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஃப்ரூட்டி இருக்குது, மாஜா இருக்குது, அப்புறமா கோகோ கோலா வாங்கியிருக்கேன். இந்த சைடில் லிம்கா இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபேண்டா இருக்குது. இதுதான் எனக்கு பக்கத்து கடையில் கிடச்சிது. ஸோ இதையெல்லாம் இன்றைக்கி நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்க போகிறோம். எப்படி தெரியுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கோகோ கோலா எடுத்துருக்கோம். ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஒரு கேஸ் அந்த மாதிரி வந்துச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா, ட்ராப்பரில் அந்த மாதிரிலாம் எடுக்காமல் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மூடியிலே ஊற்றிக்கிட்டு நம்ம ஸ்லைடில் வச்சு பார்க்கலாம். இப்போ கொஞ்சமாக பாட்டிலேருந்து அந்த கூல்ட்ரிங்க் எடுத்துப்போம். எடுத்தாச்சு. நிறைய அந்த பபிள்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸ்லைடில் ஊற்றியாச்சு. இப்போ லைட்டை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணியாச்சு. செக் பண்ணி பார்ப்போமா? செக் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி சர்க்கிளாக இருக்குது. இது நிறைய அது கார்பனேட்டட் வாட்டர் தான் இது எல்லாமே. ஸோ இதில் நிறைய ஏர் பபிள்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு இந்த மாதிரி பிளாக் கலரில் சர்க்கிளாக இந்த மாதிரி தெரியுது. மற்றபடி கிளியராக தான் இருக்குது. இதில் வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு பிளாக் கலரில் அந்த மாதிரி இருக்குது. அதில் வேறு என்னென்ன அவங்க ஆட் பண்ணியிருப்பாங்க எனக்கு கரெக்டாக தெரியல. இந்த மாதிரி இருந்துச்சு பிளாக் கலரில். ஆனால் எதுவுமே பார்த்தீங்கன்னா உயிரோடு ஓடுறது மாதிரி அப்படியெல்லாம் இல்லை. ஸோ ஒரு சேஃபாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அதாவது லிவிங் திங் எதுவுமே அந்த தண்ணியில் அதில் ட்ரிங்கில் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக மாசா எடுத்துருக்கோம். இதுவுமே நிறைய குழந்தைங்கெல்லாம் விரும்பியெல்லாம் குடிப்பாங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இது ஓப்பன் பண்ணும்போது பெருசாக அதில் கேஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அது நமக்கு குடிக்கும்போதே தெரியும்ல, இது அந்த மாதிரி இருக்காது. திறந்துக்கிட்டு இதுவுமே ட்ராப்பர் ஆட் பண்ணாமல் டைரெக்டாக தான் மூடியில் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு ஸ்லைடில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் அந்த லைட்டை ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தோன்னா கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு, உள்ளே என்னென்னமோ போட்டிருக்கே அப்படின்னு அழுக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுது. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் யோசித்து பார்க்கும்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மேங்கோ ஜூஸ் அப்படின்னாலே அதில் பல்ப்பெல்லாம் ஆட் பண்ணுவாங்க டைரெக்டாக. ஸோ அதுதான் அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். தூளாக அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இதுலேயுமே முக்கியமாக ஒரு விஷயம் நான் கவனித்தேன். அதாவது எந்த ஒரு லிவிங் திங் இந்த ஜூஸில் இல்லை. நிறைய நான் அப்படி மூவ் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் அழுக்கு மாதிரி தெரியுது. அழுக்கு மாதிரி தெரியுதெல்லாம் அந்த பல்ப்புன்னு நினைக்கிறேன். பல்ப்பு அப்புறம் அவங்க சுகர் அது மாதிரிலாம் நிறைய ஆட் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அதெல்லாம் தான் நமக்கு அங்கங்கே ஒரு மாதிரி தூளாக தெரியுது. மற்றபடி எதுவுமே ஓடிட்டெல்லாம் இருக்கிறது மாதிரியெல்லாம் இல்லை. ஸோ அந்த வகையில் இதுவுமே சேஃபான ஒன்று தான். ஸோ எல்லா கூல்ட்ரிங்கும் ரொம்ப குடிக்கலாம் டெய்லி, ரொம்ப சேஃப் அப்படின்னு சொல்லலை. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உயிரோட எதுவும் ஓடலை, அதுதான் நான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா லிம்கா எடுத்துக்கலாம். இப்போ இதுவும் ஓப்பன் பண்ணிடுவோம். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணும்போது அந்த கேஸ் நல்லாவே வந்துச்சு. ஸோ என்ன நினைக்கிறேன்னா, செக் பண்ணாமலே தோணுது எனக்கு ஏர் பபிள்ஸ் நிறைய இருக்கும்னு. செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கொஞ்சமாக மூடியில் எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்லைடில் எடுத்துருக்கோம். லைட் ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதே தான். நம்ம எதுலெல்லாம் அந்த மாதிரி ஏர் இருக்கிற மாதிரி இருக்கோ அதுதான் நமக்கு தெரியுது. கூடவே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 1-2 டாட் அந்த மாதிரி தெரியுது. மேபி அவங்க அதில் கிறிஸ்டல்ஸ் அது மாதிரிலாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. இது பாருங்கள் ஒரு மாதிரி இருந்துச்சுல. மேபி அது சுகராக கூட இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது. இதுலேயும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, எதுவுமே ஓடலை மீன்ஸ் லிவிங்காக எதுவும் இல்லை, உயிரோட எதுவும் அந்த இதில் இல்லை. ஸோ அதுதான் தெரியுது பார்க்குறதுக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணி பார்க்கலாம் நம்ம வேறு ஏதாவது இதில் இருக்கா அப்படிங்கிறது. இந்த சைடு ஏதோ போச்சு அது. ஆனால் இதில் சைடில் பார்த்திங்கன்னா என்னமோ வித்தியாசமாக இருந்தது. பட் உயிரோட அந்த மாதிரிலாம் இல்லை. மேபி ஒரு வேளை லிம்காவில் கூட அவங்க அந்த லெமனோட பல்ப்பு இல்லைன்னா ஏதாவது போடுவாங்களான்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் சைடில் இந்த மாதிரி ஏதோ இருந்துச்சு. ஆனால் இதுவும் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், உயிரோட எதுவும் இதில் ஓடலை. அந்த வகையில் இதுவுமே சேஃபாக தான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் இருக்குது மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது. சின்ன பிளாக் கலர் டாட் அந்த மாதிரி வேறு ஏதோ இருக்குது. அவ்வளோதான். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டியுமே நிறைய பேர் ரொம்ப குழந்தைங்கலாம் விரும்பி குடிப்பாங்க. ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுவும் ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கேஸ் எல்லாம் வரவே இல்லை. இப்போ நம்ம மூடியில் ஊற்றிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். எடுத்தாச்சு. ஸ்லைடில் கொஞ்சமாக விட்டுக்கலாம். விட்டுட்டு இப்போது லைட் ஆன் பண்ணிப்போம். ஆன் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்துப்போமா?
இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அந்த ஒரு மேங்கோ ஜூஸ் இருந்தது, மாசான்னு நினைக்கிறேன். ஆமாம், அதில் இருந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்குது. அதாவது என்னமோ தூளாக நிறைய அந்த மாதிரி இருக்கிறது மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரு மாதிரி நார் மாதிரியெல்லாம் இருக்குது. இதுவும் அந்த மேங்கோவோட பல்ப்பாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே போடுவாங்க இல்லை, அதனால அது நமக்கு அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். தூள் இருக்கிறது மாதிரி தான் தெரியுது. வேறு ஏதாவது ஓடுதான்னு பார்ப்போம். இதுலேயும் எதுவும் ஓடுறது மாதிரி இல்லை. ஆனால் வந்து பெருசாக தூசியாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருந்து, என்னடா இதெல்லாமா ஜூஸில் இருக்குது அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அப்புறம் யோசித்து பார்க்கும்போது அது வந்து அந்த பல்ப் அது மாதிரிலாம் இருக்கலாம் அப்படின்னு வந்து தோணுது. வேறு வந்து சின்ன ஒரு மாதிரி பிளாக் கலர் டாட் அது மாதிரி இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இதுலேயுமே நான் பார்த்தது எதுவுமே உயிரோட ஓடலை. அவ்வளோ வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு. ஆனால் இது என்னன்னு தெரில எக்ஸாக்டாக. ஒரு மாதிரி ஒரு எல்லோ கலர் மாதிரி லைட்டாக தெரியுது. தெரியல அதுவும் பல்ப்பா இல்லை அவங்க ஏதாவது ஆட் பண்ணியிருக்காங்களா எனக்கு தெரில. மற்றபடி உயிரோட இந்த ஜூஸ்லேயுமே எதுவுமே ஓடலை. மெயினாக நான் பார்க்குறது என்னென்னா ஏதாவது மைக்ரோப்ஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கா, அதான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி எதுவும் வந்து இந்த ஜூஸ்லேயே வந்து ஓடலை. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபேண்டா வந்து எடுத்திருக்கேன். இப்போ அதுவுமே எடுத்து ஓப்பன் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அந்த ஒரு கேஸ் சவுண்ட் வந்து நல்லாவே வருது. ஸோ நிச்சயமாக இதுலேயும் ஏர் பபிள் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது நம்ம செக் பண்ணி பார்ப்போம். கொஞ்சமாக நம்ம மூடியில் எடுத்துகிட்டு ஸ்லைடில் வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. லைட்டு வந்து ஆன் பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணி பார்ப்போம். நிறைய ஏர் பபிள் இருக்குது. கரெக்டாக அது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் எல்லாமே அப்படி வந்து ஒன்றா அந்த இது பபிளெல்லாம் வந்து சேருது பாருங்கள். ஏன்னா இது எல்லாமே கார்பனேட்டட் ட்ரிங்க் தானே. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஏர் பபிள் நமக்கு இருக்கும். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் அங்கங்கே சின்ன குட்டி அப்படி வந்து தெரியுது. மற்றபடி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக பார்த்தது என்னென்னா இதில் ஏதாவது மைக்ரோப்ஸ் இருக்கா, அதாவது உயிரோட ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்கான்னு பார்த்தேன். அந்த மாதிரி எதுவுமே வந்து இதுலேயும் ஓடலை. இதில் சேர்த்துருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான் நமக்கு வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். சின்ன கருப்பு டாட் அந்த மாதிரி புள்ளி மாதிரியெல்லாம் தெரிகிறது எக்ஸாக்டாக என்னென்னு எனக்கு தெரியல. அவங்க சேர்த்த இன்க்ரீடியண்ட்டா இல்லை வேறு ஏதாவது அப்படின்னு நமக்கு கரெக்டாக தெரியல. பார்க்கும்போது ஆனால் இப்படி தான் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஏர் பபிள் எல்லாம் சேர்ந்து அங்கங்கே இருக்குது. அப்புறம் குட்டி பிளாக்காக அந்த மாதிரி நமக்கு வந்து தெரியுது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி நிறைய மைக்ரோப்ஸ் வீடியோலாம் பார்க்க பிடிக்கும்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.